மதுரைக்காரங்களுக்கே தெரியாத மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1752 வரை மதுரையில இருந்த மீனாட்சி அம்மனுக்கு மீனாட்சி அம்மன்ற பேரே எந்த கல்வெட்டுலயும் இல்ல. அப்ப அம்மனோட அபிஷியல் பேர் என்ன அப்படின்னா திருக்காமக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார். இதாங்க அம்மனுடைய பேரு. இத தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் ஐயா உறுதிப்படுத்துறாருங்க. இந்த கோவில்லையே ரொம்ப பழமையான கோபுரம் கிழக்கு கோபுரம் தாங்க. 17ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு பிரச்சனைனால குட்டின்ற ஒருத்தர் இந்த கோபுரத்துல இருந்து கீழே வந்து ப்ரொடக்ட் பண்ணி இறந்துடுறாருங்க. அதனால அந்த கோபுரத்து வழியா யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தடை விதிச்சிருந்தாங்க. இன்ன வரையுமே நம்ம அந்த கோபுர வாசல்ல யாருமே யூஸ் பண்றது இல்லைங்க. நம்ம ஊர்ல எப்பயுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இல்ல பெரிய விஷயம் பண்றோம் அப்படின்னா இவர் பெரிய பீட்டர் பாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஹவுஸ் பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் இருந்தாருங்க. அவரு அம்மன் மேல இருந்த ஒரு பாசத்தினால தங்க பாதுகையை காணிக்கையா கொடுத்திருக்காருங்க. இதனால அந்த டைம்ல வாழ்ந்த மக்கள் அவரை அழகா பீட்டர் பாண்டின்னு கூட சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில்ல கிட்டத்தட்ட 33,000க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கு. இது இந்தியாவிலேயே எந்த கோவிலும் இல்லாத ஒண்ணுன்றதையும் சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடராஜர் சிலை எப்பவுமே லெப்ட் கால தூக்கிதாங்க இருக்கும். ஆனா மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில்ல மட்டும்தான் நடராஜர் சிலை ரைட் சைட் கால தூக்கிட்டு இருப்பாருங்க. இதை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். இது மாதிரி இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.